ஹாய்ங்க. வணக்கம். நான் நித்யதர்ஷினி ஃப்ரம் Unacademy. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, கரண்ட் அஃபேர்ஸ்ங்க. கரண்ட் அஃபேர்ஸ் டாபிக் தான் பார்க்க போறோம். கரண்ட் அஃபேர்ஸ் பை நித்யதர்ஷினி. என்ன அப்படின்னா, அதுக்கு முன்னாடி Unacademyல என்ன ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா, நித்யதர்ஷினி செந்தில் 2807 இந்த ப்ரொஃபைல நீங்க யூஸ் பண்ணி என்ன ஃபாலோ பண்ணிக்கலாம். ஃபார் மோர் ஸ்பெஷல் கிளாஸஸ் அண்ட் பிளஸ் கிளாஸஸ் நீங்க இத ஃபாலோ பண்ணிக்கலாம். நித்யதர்ஷினி -2807. அபவுட் மீ, நான் நித்யதர்ஷினி எம்எஸ்சி மேத்ஸ் கிராஜுவேட்ங்க. 2 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் லைக் TNPSC, SS. என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் வந்து அதிகமா ஹேண்டில் பண்றேன் அப்படின்னா, யூனிட் 9 ஜியோகிராஃபி, பாலிட்டி, கரண்ட் அஃபேர்ஸ் ஃபார் ஆல் TNPSC எக்ஸாம்ஸ். நீங்க என்ன Unacademyல ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, Unacademyல போய் நித்யதர்ஷினி செந்தில் -2801 இதுல போய் நீங்க ஃபாலோ பண்ணலாம். இதான் என்னோட ரெஃபரல் கோட். ஓகேங்களா? இப்ப நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் தாங்க பார்க்க போறோம். இந்த கரண்ட் அஃபேர்ஸ் தான். என்ன அப்படின்னா போடுறேங்க. பாருங்க. இந்திய தலைமை தகவல் ஆணையராக ஹிராலால் சாமரியா பதவியேற்பு. இந்திய தலைமை தகவல் ஆணையர்னா சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர். ஓகேங்களா? சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் CIC இவரை தான் வந்து புதுசா அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் இருக்காரு இல்லைங்களா, இவரை வந்து எப்போ அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்கன்னா நேத்திக்கு. இங்க பாருங்க, இந்திய தலைமை தகவல் ஆணையராக CIC ஹிராலால் சமாரியா திங்கட்கிழமை பதவியேற்றார். ஓகேங்களா? அவருக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார் அப்படின்னு இருக்கு. தெலுங்கானா பிரிவை சேர்ந்த முன்னாள் IAS அதிகாரியான ஹிராலால் சமாரியா தலித் சமூகத்தை சேர்ந்தவர். தலித் சமூகத்தை சேர்ந்த ஒருவர் தலைமை தகவல் ஆணையராக பதவி ஏற்பது இதுவே முதல் முறை அப்படின்னு வந்து சொல்றாங்க. இவங்களை அப்பாயிண்ட் பண்ணது யாரு அப்படின்னா திரௌபதி முர்மு, நம்மளோட பிரசிடென்ட். ஓகேங்களா? இதுல வேற என்ன நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனரோட டென்யூர் என்ன, இவங்க கூட யார் யார் இருப்பாங்க, இவங்களோட பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் என்ன, இது பத்தி தான் பார்க்க போறோம். இந்த சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனரோட அதர் இன்ஃபர்மேஷன் கமிஷனர்ஸ் இருப்பாங்க. ஓகேங்களா? அவங்க வந்து 10 மெம்பர்ஸ்க்கு மேல வந்து இருக்கக்கூடாது. அததான் இந்த இடத்துல சொல்றாங்க. அவங்களோட டென்யூர், டேர்ம்ஸ் இது எல்லாமே நம்ம பார்க்கலாம். இதுதாங்க வந்து மெயின் கண்டென்ட். இந்திய தலைமை தகவல் ஆணையராக ஹிராலால் சமாரியா பதவியேற்பு. ஓகேங்களா? இப்ப பாருங்க, மத்திய தகவல் ஆணையம் சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன்ங்க. சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் CIC, மத்திய தகவல் ஆணையம் சொல்லுவோம். இதுக்கே ஸ்டேட்டுக்கு இருக்கு SICனா மாநில தகவல் ஆணையம் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இந்த சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன்ல தான் யார் இருப்பா அப்படின்னா சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர், தலைமை தகவல் ஆணையர் மற்றும் தகவல் ஆணையர்கள், மற்ற தகவல் ஆணையர்கள் இருப்பாங்க. இந்த சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷனை எப்போ வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க அப்படின்னா, திஸ் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் பை சென்ட்ரல் கவர்மெண்ட் இன் 2005. 2005ஆம் ஆண்டு மத்திய அரசாங்கம் வந்து இதை ஏற்படுத்தியிருக்காங்க. எது அப்படின்னா மத்திய தகவல் ஆணையம், சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷனை எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க அப்படின்னா 2005. எஸ்டாப்ளிஷ்ட் அண்டர் த ப்ரொவிஷன் ஆஃப் ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் 2005. ஓகேங்களா? தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் படி, அதாவது தகவல் அறியும் உரிமை சட்டம் எந்த வருஷம் அப்படின்னா 2005. தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் படி சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷனான மத்திய தகவல் ஆணையம் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க. நிறுவப்பட்டிருக்கு எப்போ அப்படின்னா 2005. ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் 2005 இந்த ஆக்ட் படி உருவானதுனால இது வந்து ஸ்டாட்யூட்டரி பாடி, ஒரு சட்டப்பூர்வ அமைப்பு. ஓகேங்களா? சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷனுங்கிறது ஒரு சட்டப்பூர்வ அமைப்பு அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஏன் ஸ்டாட்யூட்டரி பாடினா, இட் வாஸ் ஃபார்ம்ட் ஆன் த பேசிஸ் ஆஃப் ஆக்ட். ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் இருக்கு இல்லைங்களா, ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் 2005 படிதான் இது உருவாயிருக்கு. அதனால இது வந்து சட்டப்பூர்வ அமைப்புன்னு சொல்லுவோம். தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005. ஓகேங்க. இந்த தகவல் அறியும் இந்த சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன், மத்திய தகவல் ஆணையத்துல யார் யாரெல்லாம் இருப்பா, யார் யார் இருப்பாங்க அப்படின்னா சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர், தலைமை தகவல் ஆணையர், பிளஸ் நாட் மோர் தென் 10 இன்ஃபர்மேஷன் கமிஷனர். பிளஸ் 10 இன்ஃபர்மேஷன் கமிஷனர், தலைமை தகவல் ஆணையர் இருப்பாரு. அவரு கூட மற்ற தகவல் ஆணையர்கள் இருப்பாங்க. அந்த மற்ற தகவல் ஆணையரோட எண்ணிக்கை வந்து 10க்கும் மேல இருக்கக்கூடாது, 10க்குள்ள இருக்கணும். ஒன் சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் பிளஸ் நாட் மோர் தென் 10 இன்ஃபர்மேஷன் கமிஷனர்ஸ். ஓகேங்களா? இவங்களோட டென்யூர், பதவி காலம் பாத்தீங்க அப்படின்னா 5 இயர்ஸ் இல்லனா 65 இயர்ஸ் ஆஃப் ஏஜ். 5 ஆண்டுகள் இல்லனா 65 வயது வரை இருக்கலாம். ஓகேங்களா? இவங்களோட பதவி காலம் டென்யூர் பாத்தீங்க அப்படின்னா 5 இயர்ஸ் இல்லனா 65 இயர்ஸ் ஆஃப் ஏஜ். இவங்கள அப்பாயிண்ட் பண்றது யாரு? அப்பாயிண்டட் பை பிரசிடென்ட்.
குடியரசுத் தலைவர் தான் இவங்கள அப்பாயிண்ட் பண்றாங்க. யார அப்படின்னா சென்ட்ரல் சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் அண்ட் இன்ஃபர்மேஷன் கமிஷனர். தலைமை தகவல் ஆணையர் மற்றும் மற்ற தகவல் ஆணையர்களை அப்பாயிண்ட் பண்றது யாரு அப்படின்னா பிரசிடென்ட். ஆன் த ரெக்கமெண்டேஷன் ஆஃப் கமிட்டி கன்சிஸ்டிங் பிரைம் மினிஸ்டர் as chairperson, leader of opposition in Lok Sabha, union cabinet minister nominated by prime minister. அதாவது தமிழ்ல சொல்றேன், இவங்களை அப்பாயிண்ட் பண்றது என்னமோ பிரசிடென்ட் தான். ஆனா பிரசிடென்ட் யாருடைய பரிந்துரையின் பேரில் அப்பாயிண்ட் பண்றாருன்னா ஒரு கமிட்டி, ஒரு குழு இருக்கு. ஓகேங்களா? அந்த குழுவுல யாரெல்லாம் இருப்பாங்கன்னா பிரைம் மினிஸ்டர், பிரதம மந்திரி, அவருதான் அந்த குழுவினுடைய சேர்பர்சனா இருப்பாரு. அவரு கூட யார் இருப்பா அப்படின்னா லீடர் ஆஃப் அப்போசிஷன் லோக்சபா, மக்களவையின் எதிர்க்கட்சி தலைவர் வந்து இருப்பாரு. அவரு கூட இன்னொருத்தர் யார் இருப்பார்னா யூனியன் கேபினெட் மினிஸ்டர் நாமினேட்டட் பை பிரைம் மினிஸ்டர். ஓகேங்களா? கேபினெட் மினிஸ்டர் ஒருத்தர் இருப்பாரு. அந்த கேபினெட் மினிஸ்டரா நியமனம் பண்ணது யாருன்னா பிரைம் மினிஸ்டர். சோ அந்த கமிட்டில 3 மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஒண்ணு வந்து பிரைம் மினிஸ்டர், இன்னொன்னு வந்து லீடர் ஆஃப் அப்போசிஷன் இன் லோக்சபா, மக்களவையின் எதிர்க்கட்சி தலைவர் இருப்பாரு. இன்னொன்னு கேபினெட் மினிஸ்டர். அந்த கேபினெட் மினிஸ்டரை வந்து நியமனம் பண்ணது யாருன்னா பிரைம் மினிஸ்டர். இந்த 3 பேர் வந்து அந்த குழுல இருப்பாங்க. அந்த குழு என்ன பரிந்துரைக்குதோ அதன்படிதான் பிரசிடென்ட் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாரு. ஓகேங்களா? சோ அப்பாயிண்டட் பை பிரசிடென்ட் ஆன் த ரெக்கமெண்டேஷன் ஆஃப் 3 மெம்பர் கமிட்டி. ஓகேங்களா? இந்த 3 மெம்பர் கமிட்டில தான் யார் இருப்பானா பிரைம் மினிஸ்டர், லீடர் ஆஃப் அப்போசிஷன் இன் லோக்சபா அண்ட் யூனியன் கேபினெட் மினிஸ்டர் நாமினேட்டட் பை பிரைம் மினிஸ்டர். ஓகேங்க. இப்போ சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷனரா ஆகணும், தலைமை தகவல் ஆணையரா ஆகணும், இல்ல மற்ற தகவல் ஆணையர்களா ஆகணும். அவங்களுக்கு என்ன குவாலிபிகேஷன்ஸ் இருக்கணும் அப்படின்னா பர்சன் ஆஃப் எமினன்ஸ் இன் பப்ளிக் லைஃப், பொது வாழ்வு. ஓகேங்களா? வைட் நாலேஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் லா, சயின்ஸ், டெக்னாலஜி, சோசியல் சர்வீஸ், ஜேர்னலிசம், கவர்னன்ஸ், அட்மினிஸ்ட்ரேஷன், நிர்வாகம். ஓகேங்களா? இந்த மாதிரி இன்னும் நிறைய இருக்கு. இதுலலாம் வந்து அவங்க அதிக எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்களா இருக்கணும், அதிக நாலேஜ் உள்ளவங்களா இருக்கணும், பரந்த ஆற்றல் உடையவர்களா இருக்கணும். இந்த இதுல இந்த மாதிரி இருக்கக்கூடிய தகுதி உடையவர்களா இருக்கணும். இந்த குவாலிபிகேஷன்ஸ்ல இருக்கு இல்லைங்களா? இந்த மாதிரி பர்சன் தான் வந்து சிஐசி ஆகவும் ஐசி ஆகவும் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. தலைமை தகவல் ஆணையராகவும் மற்ற தகவல் ஆணையராகவும் இதுலதான் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. இந்தந்த ஃபீல்ட்ல எல்லாம் வந்து ஸ்பெஷல் நாலேஜ் இருக்கும், அந்த ஸ்பெஷல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க பர்சன்ஸ் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. இன்னொரு ஒரு கண்டிஷன் பாருங்க. He should not be an MP or MLA of state or UT. ஒரு சிஐசி மத்திய தகவல் ஆணையரா இருக்கணும், தலைமை தகவல் ஆணையர் அல்லது மற்ற தகவல் ஆணையரா இருக்கணும் அப்படின்னா அவங்க வந்து எம்பியாவோ எம்எல்ஏவாவோ இருக்கக்கூடாது. எம்பி ஆர் எம்எல்ஏ ஆஃப் ஸ்டேட் ஆர் யூனியன் டெரிட்டரி, ஒரு மாநிலத்தோட எம்எல்ஏவாவோ இல்ல யூனியன் பிரதேசத்தோட எம்எல்ஏவாவோ இல்ல எம்பியாவோ இருக்கக்கூடாது. அண்ட் டஸ் நாட் ஹோல்ட் எனி ஆபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் அண்டர் சென்ட்ரல் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட். ஓகேங்களா? இவரு மத்திய அரசாங்கத்திலேயோ இல்ல மாநில அரசாங்கத்திலேயோ எந்த ஒரு பதவியும் வகிக்க கூடாது. லாபம் தர பதவி எதையுமே அவர் வகிக்க கூடாது. யார் அப்படின்னா சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் அண்ட் அதர் இன்ஃபர்மேஷன் கமிஷனர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து எந்த ஒரு பதவியுமே வகிக்க கூடாது. He should not be an MLA or MP of he should not be an MP or MLA of state or UT, does not hold any office of profit under central or state government. எம்பியாவும் இருக்கக்கூடாது, எம்எல்ஏவாவும் இருக்கக்கூடாது, மத்திய அரசாங்கத்திலயோ மாநில அரசாங்கத்திலயோ லாபகரமான பதவிகள் எதுலையுமே இவர் வகிக்க கூடாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. யாருக்கு அப்படின்னா மத்திய தகவல் ஆணையர், அதாவது தலைமை தகவல் ஆணையர் மற்றும் மற்ற தகவல் ஆணையர்கள். ஓகேங்களா? சோ இதுதான் அவங்களோட குவாலிபிகேஷன். ரீஅப்பாயின்மெண்ட் இவங்களுக்கு உண்டா அப்படின்னு கேட்டா ரீஅப்பாயின்மெண்ட் கிடையாது. மறு நியமனம் இருக்கு இல்லைங்களா, அது வந்து கிடையாது. சிஐசி இருக்காரு இல்லைங்களா, இவங்களுக்கு மறு நியமனம் கிடையாது. ரிமூவல் பாத்தீங்க அப்படின்னா சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் அண்ட் அதர் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் கேன் பி ரிமூவ்ட் பை பிரசிடென்ட். அப்பாயிண்ட் பண்ணதும் பிரசிடென்ட் தான், ரிமூவலும் பிரசிடென்ட் தான். சோ இவங்களை ரிமூவ் பண்றது பிரசிடென்ட் தான். ஆனா பிரசிடென்ட் எந்த காரணத்துல இவங்களை ரிமூவ் பண்ணுவார் அப்படின்னா ஆன் தி கிரவுண்ட்ஸ் ஆஃப் ப்ரூவ்ட் மிஸ்பிஹேவியர் ஆர் இன்கெப்பாசிட்டி. இவரு வந்து இதுக்கு தகுதி உடையவரா இல்ல, இவரு இந்த இதுல வந்து தப்பு பண்ணிட்டாரு, இவரு இந்த 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 பதவிக்கு இவரு தகுதி இல்ல அப்படிங்கிற காரணம் தென்பட்டால் இருந்துச்சு அப்படின்னா அவரை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். பிரசிடென்ட் எடுத்த உடனே ரிமூவ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டா எடுத்த உடனே பண்ண முடியாது. பிரசிடென்ட் என்ன பண்ணுவார் அப்படின்னா இந்த ரிமூவல் ப்ரொசீஜரை வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு ரெஃபர் பண்ணுவாரு. சோ பிரசிடென்ட் ரெஃபர்ஸ் டு தி சுப்ரீம் கோர்ட். சுப்ரீம் கோர்ட் வந்து என்கொயரி பண்ணும், உண்மையாவே இவர் தப்பு செஞ்சுட்டாரா, இல்ல உண்மையாவே இவர் வந்து இந்த பதவிக்கு வந்து தகுதி உடையவரா இல்லையா, இவர் ஆன் த கிரவுண்ட்ஸ் இவர் ப்ரூவ்ட் மிஸ்பிஹேவியர். ஓகேங்களா? சோ அதுதான் ப்ரூவ்ட் மிஸ்பிஹேவியர்.
இந்த பதவியில இருக்கிறதுக்கு தகுதி உடையவர் அல்ல அப்படின்னு வந்து சுப்ரீம் கோர்ட் சொன்னா பிரசிடென்ட் ஆட்டோமேட்டிக்கா சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷனர், தட் இஸ் சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் அண்ட் அதர் இன்ஃபர்மேஷன் கமிஷனர், அதாவது தலைமை தகவல் ஆணையர் மற்றும் மற்ற தகவல் ஆணையர்களை ரிமூவ் பண்ணலாம். ஸோ ரிமூவல் ப்ரொசீஜர் வந்து பண்றது யாருன்னா பிரசிடென்ட். பிரசிடென்ட் யார்கிட்ட ரெஃபர் பண்ணுவார் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட். சுப்ரீம் கோர்ட் கிட்ட கேட்டு சுப்ரீம் கோர்ட் அதை பார்த்து விசாரிச்சு ஓகே இவங்க சொன்னது கரெக்ட் தான் அப்படின்னு முடிவாயிருச்சுன்னா பிரசிடென்ட் வந்து அவங்கள ரிமூவ் பண்ணிடலாம். தலைமை தகவல் ஆணையர் மற்றும் மற்ற ஆணையர்களை பிரசிடென்ட் ரிமூவ் பண்ணலாம். சோ இந்த ப்ரொசீஜர்ல தான் சிஐசி மற்றும் ஐசிஐ வந்து ரிமூவ் பண்ணுவாங்க. சோ ரிமூவ்டு பை பிரசிடென்ட். ஓகேங்க. இவங்களோட பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ், அதிகாரம் மற்றும் பணிகள் என்ன அப்படின்னா டு ரிசீவ் அண்ட் இன்கொயர் கம்ப்ளைண்ட்ஸ் ஃப்ரம் எனி பர்சன். ஓகேங்களா, எந்த ஒரு தனிநபரோ இல்ல யாரோ ஒரு நபர்கிட்ட இருந்து இது என்ன தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் படிதானே உருவாக்கியிருக்கோம். தகவலை வாங்கிக்கலாம், இல்ல தகவலை விசாரிக்கலாம், தகவலை கேட்டு பெறலாம். ஓகேங்களா. சோ சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷனோட வேலை என்ன அப்படின்னா யார்கிட்டனாலும் தகவலை வாங்கலாம், தகவலை விசாரிக்கலாம், இல்ல தகவல்களை கேட்டு பெறலாம். ஓகேங்களா. சோ அந்த ஒண்ணு இருக்கு. என்ன மேட்டர்ஸா இருந்தாலும் ஓகே. அடுத்த செகண்ட் பாயிண்ட், ரெக்வெஸ்டிங் எனி பப்ளிக் ரெக்கார்ட் ஆர் டாக்குமெண்ட்ஸ் ஃப்ரம் எனி கோர்ட் ஆர் ஆபீஸ் தி சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன், மத்திய தகவல் ஆணையம் நிலைத்தால் தகவல் அறியும் உரிமை சட்டப்படி ஒரு கேஸ் வந்து விசாரிக்க வேண்டியது இருக்கு. சோ ஒரு கவர்மெண்ட் வந்து ஒரு பப்ளிக் ரெக்கார்டு இதுக்கு ஏன்னா இந்த கேஸுக்கான பின்னணி வந்து என்னன்னு தெரிஞ்சாதான் ஃபர்தரா எங்களால விளக்கம் கொடுக்க முடியும். சோ இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணும். சோ அதுக்காக பப்ளிக் ரெக்கார்ட் வந்து சப்மிட் பண்ணுங்க. அதை கேட்டு இவங்க வாங்கி பெறலாம், ரெக்வஸ்ட் பண்ணி வாங்கலாம். இல்ல ஏதோ ஒரு டாக்குமெண்ட், அபிஷியல் டாக்குமெண்ட் பார்த்தாதான் அதுக்கான விளக்கம் புரியும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதையும் இவங்க ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கலாம். இல்ல கோர்ட்டோ ஏதோ ஒரு ஆபீசர் ஏதோ ஒரு ஜட்மெண்ட் கேக்குறாங்க. ஏன்னா ஆர்டிஐ போட்டு நம்ம நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வாங்குவோம் இல்லைங்களா. சோ அந்த மாதிரி விஷயத்துல ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் கேட்கறதுக்காக இவங்க வந்து கோர்ட் கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி நடந்த ஜட்மெண்ட் ஏதாவது இருந்ததுன்னா கொடுக்கலாம். சோ ஃபர்தர் கிளாசிபிகேஷனுக்கு தகவல்களை வந்து நாங்க வெளியிட முடியும். அந்த மாதிரி விஷயங்கள்ல இவங்க வந்து ரெக்வஸ்ட் பண்ணலாம். ரெக்வஸ்ட் எனி பப்ளிக் ரெக்கார்ட் ஆர் டாக்குமெண்ட் ஃப்ரம் எனி கோர்ட் ஆர் ஆபீஸ். ஓகேங்களா. தேர்ட் பாயிண்ட் ரொம்ப முக்கியங்க. இட் ஈக்குவல்ஸ் டு தி பவர் ஆஃப் சிவில் கோர்ட். குடிமையியல் நீதிமன்றத்துக்கு நிகரான அதிகாரம் வந்து யாருக்கு இருக்கு அப்படின்னா சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷனுக்கு இருக்கு. சோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். மத்திய தகவல் ஆணையத்துக்கு குடிமையியல் நீதிமன்றத்துக்கு நிகரான அதிகாரம் இருக்கு. ஈக்குவல்ஸ் டு தி பவர் ஆஃப் சிவில் கோர்ட். அது மட்டும் இல்லாம இவங்க ஆனுவல் ரிப்போர்ட் வருஷ இறுதியில அவங்களோட ஆனுவல் ரிப்போர்ட்டை இந்த வருஷம் இந்த கேசஸ் எல்லாம் இவ்வளவு ஆர்டிஐ ஃபைல் ஆயிருக்கு, இவ்வளவு பேருக்கு நாங்க விளக்கம் கொடுத்திருக்கோம், இந்த ஆர்டிஐல இவ்வளவு கேசஸ் வந்திருக்கு, பெண்டிங் கேசஸ் இவ்வளவு இருக்கு, இது மூலியமா மக்கள் பயனடைஞ்சிருக்காங்க, இவ்வளவு தகவல் வந்து வெளியிட்டிருக்கோம், இவ்வளவு தகவல் சேகரிச்சிருக்கோம், இத்தனை கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கு, இதெல்லாம் நாங்க ப்ராப்பரா முடிச்சிருக்கோம். அந்த மாதிரியான ஆனுவல் ரிப்போர்ட் இருக்கும் இல்லைங்களா. மத்திய தகவல் ஆணையத்தோடைய ஆனுவல் ரிப்போர்ட் என்னென்னலாம் அந்த வருஷத்துல பண்ணிருக்காங்களோ அந்த ஆனுவல் ரிப்போர்ட் அவங்க யார்கிட்ட சப்மிட் பண்ணுவாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட், மத்திய அரசாங்கத்திட்ட. சோ மத்திய அரசாங்கம் அது என்ன பண்ணுவாங்கன்னா பிளேசஸ் பிஃபோர் ஈச் ஹவுஸ் ஆஃப் த பார்லிமெண்ட். லோக்சபாவா இருக்கலாம், ராஜ்யசபாவா இருக்கலாம். ஓகேங்களா. சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுவாங்க. இவங்க வந்து பார்லிமெண்ட்ல கொடுப்பாங்க. பார்லிமெண்ட்ல லோக்சபா, ராஜ்யசபா இருப்பாங்க. So annual report, they submit annual report to the central government and central government places before each house of the parliament. ஓகேங்களா. அதாவது ஒரு வருஷத்தோட இறுதியில ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்றப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட பண்ணுவாங்க. ஓகேங்க. இப்ப அடுத்து salary and allowances-ங்க. salary and allowances-னா ஊதியம் மற்றும் படிகள். The salary and allowances of central chief information commissioner, தலைமை தகவல் ஆணையரோட ஊதியம் மற்றும் படிகள் எதுக்கு நிகரா இருக்குன்னா equal to the chief election commissioner, தலைமை தகவல் ஆணையர் இருக்காரு இல்லைங்களா, சாரிங்க தலைமை தேர்தல் ஆணையர் இருக்காருங்களா, அவருக்கு ஈக்குவலா இருக்கு. So CIC, Chief Information Commissioner-ஓட salary and allowances equal to Chief Election Commissioner. தலைமை தகவல் ஆணையரோட ஊதியம் மற்றும் பணிகள் வந்து யாருக்கு ஈக்குவலா இருக்குன்னா தலைமை தேர்தல் அதிகாரி இருக்காங்க இல்லைங்களா, அவரோட ஊதியம் மற்றும் படிகளுக்கு ஈக்குவலா இருக்கு. So CIC equal to CEC. salary and allowances of information commissioner, மற்ற தகவல் ஆணையர்கள் இருக்காரு இல்லைங்களா, அவங்களோட ஊதியம் மற்றும் படிகள் வந்து யாருக்கு ஈக்குவலா இருக்குன்னா எலெக்ஷன் கமிஷனர். ஓகேங்களா. தேர்தல் ஆணையர் இருக்காரு இல்லைங்களா, அவங்களுக்கு ஈக்குவலா இருக்கு. சோ ஐசி ஈக்குவல் டு இசி, இன்ஃபர்மேஷன் கமிஷனர் ஈக்குவல் டு எலெக்ஷன் கமிஷனர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சோ மேல அப்படின்னா சிஐசி, சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனரோட salary and allowances ஈக்குவல் டு சீஃப் எலெக்ஷன் கமிஷனர்.
salary and allowances of information commissioners equal to election commissioner. ஓகேங்களா? இந்த salary and allowances are prescribed by இவங்களோட ஊதியம் மற்றும் படிகளை யாரு நிர்ணயிக்கிறா, யாரு முடிவு பண்றானா சென்ட்ரல் கவர்மெண்ட், மத்திய அரசாங்கம். ஓகேங்களா? இவங்களோட ஊதியம் மற்றும் படிகளை யாரு நிர்ணயிக்கிறா அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட், மத்திய அரசாங்கம். ஓகேங்க. இதுல ஃபர்ஸ்ட் சிஐசி மத்திய தகவல் ஆணையர் இருக்காரு இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் இருந்தவர் யாருன்னா வஜாஹத் ஹபிபுல்லா. வஜாஹத் ஹபிபுல்லா தான் ஃபர்ஸ்ட் சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் 2005ல இருந்து 10. ஏன் அப்படின்னா அப்போதான் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். ஆர்டிஐ ஆக்ட் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் படி சிஐசி எப்போ உருவாச்சு அப்படின்னா 2005. தகவல் அறியும் உரிமை சட்டம் ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் 2005. இதன்படிதான் சிஐசி உருவாச்சு. அப்போ வந்து ஃபர்ஸ்ட் சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் ஆன தலைமை தகவல் ஆணையர் யாருன்னா வஜாஹத் ஹபிபுல்லா 2005ல இருந்து 10. அட் பிரசன்ட் நவ் இப்போ இருக்கவர் யாருன்னா ஹிராலால் சமாரியா. இவர் நவம்பர் 6, 2023ல இருந்து இன்குபெண்ட். ஓகேங்களா? இவரோட டேர்ம் என்னன்னா 12வது தலைமை தகவல் ஆணையர், 12வது தலைமை தகவல் ஆணையர். ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஹபிபுல்லா. அட் பிரசன்ட் நவ் இப்ப யார் இருக்காருன்னா ஹிராலால் சமாரியா. ஓகேங்களா? 2023 நவம்பர் 6ல இருந்து இன்கும்பெண்ட். ஓகேங்களா? 12th சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர். ஓகேங்களா? 12வது தலைமை தகவல் ஆணையர் யாரு அப்படின்னா ஹிராலால் சமாரியா இப்ப இருக்கவர். இதேதாங்க ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷன், மாநில தகவல் ஆணையம்னு ஒண்ணு இருக்கு. அந்த மாநில தகவல் ஆணையத்துல யார் இருப்பாங்க அப்படின்னா ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் பிளஸ் அதர் இன்ஃபர்மேஷன் கமிஷனர்ஸ் இருப்பாங்க. ஓகேங்களா? இங்க நம்ம சென்ட்ரல் என்ன பார்த்தோம் அப்படின்னா சென்ட்ரல் சிஐசி இவங்களை வந்து அப்பாயிண்ட் பண்றது பிரசிடென்ட். அப்பாயிண்ட் பண்றது யாருன்னா பிரசிடென்ட் பார்த்தோம், சிஐசி அண்ட் ஐசி. ஆனா மாநிலத்துல ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷனர், மாநில தலைமை தகவல் ஆணையர் இருக்காரு இல்லைங்களா, அவரு அப்பாயிண்ட் பண்றது கவர்னர். அவர் கூட அதர் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் தகவல் ஆணையர்கள் இருக்காருங்களா, இவங்க 2 பேரையும் அப்பாயிண்ட் பண்றது வந்து கவர்னர் தான். ஓகேங்களா? அதே மாதிரியே அப்பாயிண்ட் பண்றது கவர்னர் பார்த்தாலும் இங்க ஒரு 3 மெம்பர் கமிட்டி போடுவாங்க இல்லையா? இந்த 3 மெம்பர் கமிட்டில யார் இருப்பா? பிஎம் தான் சேர் பர்சனா இருப்பாரு. ஓகேங்களா? இங்க பிஎம் சேர் பர்சனா இருப்பாரு. 2வது பாத்தீங்க அப்படின்னா லீடர் ஆஃப் அப்போசிஷன் இன் லோக்சபா, அதாவது லோக்சபா மக்களவையின் எதிர்க்கட்சி தலைவர் இருப்பாரு. இன்னொன்னு வந்து யூனியன் கேபினெட் மினிஸ்டர் வந்து இருப்பாரு. இந்த யூனியன் கேபினெட் மினிஸ்டரை நியமனம் பண்றது யாருன்னா பிரைம் மினிஸ்டர். அதே தாங்க இங்க ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் எஸ்ஐசி அண்ட் ஐசி. ஓகேங்களா? இவங்களை அப்பாயிண்ட் பண்றது கவர்னர். ஓகேங்களா? என்னதான் கவர்னர் அப்பாயிண்ட் பண்ணாலும் யாருடைய பரிந்துரையின் பேரில்? கவர்னர் ஆன் த ரெக்கமெண்டேஷன் ஆஃப் 3 மெம்பர் கமிட்டி. ஓகேங்களா? இந்த 3 மெம்பர் கமிட்டி போடுவாங்க. இந்த 3 மெம்பர் கமிட்டில யார் இருப்பா அப்படின்னா சிஎம் சீஃப் மினிஸ்டர். 2வது பாத்தீங்க அப்படின்னா லீடர் ஆஃப் அப்போசிஷன் இன் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, சட்டமன்றத்துல எதிர்க்கட்சி தலைவர் அவரு. 3வது பாத்தீங்க அப்படின்னா ஸ்டேட் கேபினெட் மினிஸ்டர். ஓகேங்களா? இந்த ஸ்டேட் கேபினெட் மினிஸ்டரை நியமனம் பண்றது யாருன்னா சீஃப் மினிஸ்டர். ஓகேங்களா? இவங்க 3 பேரோட பரிந்துரையின் பேரில் தான் மாநில தலைமை தகவல் ஆணையரை வந்து நியமனம் பண்ணுவாங்க. சோ பண்றது யாரு அப்படின்னா கவர்னர் தான் பண்ணுவாரு. இங்க பிரசிடென்ட்னு வந்தா அங்க கவர்னர் வரணும், இங்க பிஎம் வந்தா அங்க சிஎம் வரணும். இவங்களுக்கும் அதேதான். சேலரி அண்ட் அலவன்சஸ் எல்லாம் முடிவு பண்றது யாருன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் வந்து முடிவு பண்ணுவாங்க. எதனா சேலரி அண்ட் அலவன்சஸ். மேல சொன்ன அதேதான். எஸ்ஐசி அதாவது மாநில தகவல் ஆணையர் இருக்காரு இல்லைங்க, மாநில தலைமை தகவல் ஆணையரோட சேலரி வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா ஸ்டேட் எலக்டரல் ஆபீசர் இருக்காரு இல்லைங்களா, எலெக்ஷன் கமிஷனர், அவருக்கு ஈக்குவலா இருக்கும். ஸ்டேட்ல இன்ஃபர்மேஷன் கமிஷனரோட சேலரி வந்து யாருக்கு ஈக்குவலா இருக்கும்னா அதே ஸ்டேட்ல இருக்கக்கூடிய எலெக்ஷன் கமிஷனரோட சேலரிக்கு வந்து ஈக்குவலா இருக்கும். ஸோ அந்த சேலரி அண்ட் அலவன்சஸ் எல்லாம் முடிவு பண்றது யாரு அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட். ஓகேங்களா? தேங்க்யூங்க. ஸோ என்ன ஃபாலோ பண்ணிக்கணும் அப்படின்னா அன்அகாடமில போய் நித்யதர்ஷினி செந்தில் 2807 இந்த ப்ரொஃபைல் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதாங்க நித்யதர்ஷினி செந்தில் -2807. ஃபார் மோர் கிளாஸஸ் அண்ட் வீடியோஸ் என்னோட ப்ரொஃபைல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நித்யதர்ஷினி செந்தில் -2807ங்க. தேங்க்யூங்க. தேங்க்யூ ஆல்ங்க. தேங்க்யூ.